வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கும் ஒன் தமிழ் ஸ்டோரியில் ஒரு கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஒரு முறை ஒரு முனிவர் கடவுளிடம் ஒரு கேள்வியை கேட்டார். இறைவா, ஸ்வர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் என்ன வித்தியாசம்? அதை நான் நேரில் பார்க்க முடியுமா என்று. கடவுள் புன்னகையுடன் அதற்கு சம்மதித்து முனிவரை அழைத்துச் சென்றார். கடவுள் அவரை நரகத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்ற முனிவர் உயர்ந்த மாளிகையும் வளங்களும் அனைத்து விதமான உணவுகளும் வரிசையாக அடுக்கி வைத்திருந்தனர். முனிவிற்கு இது நரகம்தானே, இங்கு எல்லா வசதிகளும் உள்ளது என்று கடவுளிடம் கேட்டார். கடவுள் பொறுமையாக நடப்பதை பார் என்று சொன்னார். அங்கு உணவு அருந்தும் நேரம் வந்துவிட்டது. அனைவரும் உணவு அறைக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு உள்ள அனைவருடைய கைகளிலும் 3 அடி நீள கரண்டியால் கை கட்டப்பட்டிருந்தனர். அங்கே நடுவில் ஒரு பெரிய பாத்திரத்தில் சுவையான உணவு இருந்தது. ஆனால் அவர்களால் உணவை வாய்க்குள் கொண்டு செல்ல முடியவில்லை. ஒவ்வொருவரும் தனக்குத்தானே சாப்பிட முயன்று தோற்று போனார்கள். கோபத்திலும் விரக்தியிலும் ஒருவரையொருவர் திட்டிக் கொண்டிருந்தனர். இதனால் அவர்கள் சாப்பிட முடியாமல் பசியால் வாடி உடல் மெலிந்து போய் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் நரகத்தின் வலியில் இருந்தனர். கடவுள் சொன்னார், இதுதான் நரகம் என்று. அடுத்ததாக கடவுள் ஸ்வர்க்கத்திற்கு முனிவர் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கேயும் அதே போன்று பெரிய மாளிகையும் வளங்களும் அதே போன்று சுவையான உணவு இருந்தன. அங்குள்ள மனிதர்களைப் போன்று இங்குள்ள மனிதர்களுக்கு கையில் 3 அடி நீள கரண்டியால் கை கட்டப்பட்டிருந்தன. அதே நீளமான கரண்டிகள். ஆனால் காட்சி முற்றிலும் வேறாக இருந்தது. ஸ்வர்க்கத்தில் இருந்தவர் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிரித்து பேசிக்கொண்டும் இருந்தார்கள். முனிவர் வியப்புடன் கவனித்தார். ஸ்வர்க்கத்தின் ரகசியம் என்ன என்று கடவுளிடம் கூறினார். அங்கே ஒவ்வொருவரும் கரண்டியால் உணவை அள்ளி எதிரே இருப்பவரின் வாயில் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு தாங்களே சாப்பிட முயலாமல் மற்றவர்களுக்கு கொடுத்ததால் எல்லோருடைய பசியும் ஆறியது. புன்னகையுடன் சொன்னார், இதுதான் ஸ்வர்க்கம் என்று. கதையின் நீதி: ஸ்வர்க்கமும் நரகமும் நாம் இறப்பிற்கு பின் செல்லும் இடங்கள் அல்ல. சுயநலம், கோபம் மற்றும் நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்கு இருக்கிறதோ அதுவே நரகம். அன்பு, கருணை, உதவி மற்றும் பிறரும் வாழ வேண்டும் என்ற பகிர்வு எங்கு இருக்கிறதோ அதுவே ஸ்வர்க்கம். நமது உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு உதவுவதில்தான் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.